அஜித்தோட தொடர் முயற்சிகளுக்கு பலனாக ஒரு தெலுங்கு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. 20 வயதான அஜித்குமார் பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற படத்துல நடித்து கொண்டிருந்த போது ரொம்ப துரதிருஷ்டவசமாக அந்த படத்தின் இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் ஷூட்டிங்கின் போது கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். அஜித்தின் முதல் படமே இப்படி நின்று விட்டதால் அஜித் ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு தன்னுடைய ஆரம்பத்திலேயே முத்திரை குத்தப்பட்டு அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். அஜித்குமார் நடித்த முதலும் கடைசியுமான தெலுங்கு படம்னா இந்த படம் மட்டும்தான். அதன் பிறகு பாடகர் SP பாலசுப்ரமணியத்தின் மகனும் அஜித்தும் பள்ளி நண்பர்கள் அப்படிங்கிறதால SP பாலசுப்ரமணியத்தின் பரிந்துரையின் பெயர்ல 1990ஆம் ஆண்டு என் வீடு என் கணவர் அப்படிங்கிற படத்துல பள்ளி மாணவனாக ஒரு சின்ன வேடத்துல தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் அஜித். 1992ஆம் ஆண்டில் அமராவதி என்ற படத்துல நடிகை சங்கவியுடன் ஊட்டியில இவர் கமிட் ஆகி நடித்துக் கொண்டிருந்த போது அங்கு திடீரென்று